பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரமன் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பரமன் திரைப்படம் முழுக்க முழுக்க விவசாய நிலத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி, மறந்து போன விவசாயத்தை தூசி திட்டி மறுபடியும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. விவசாயத்தை பற்றி நமக்கு வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் மிக மிக குறைவு தான். ஸோ பழைய படங்கள் நிறைய விவசாயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. நடுவில் சமீபத்தில் விவசாயத்தை பற்றி அதிகமாக படம் வரல. விவசாயத்தோட முக்கியத்துவத்தை சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. இந்த படத்தை இன்ஃபினிட் ஃபிலிம்ஸ் சார்பாக ஜபரிஷ் இந்த படத்தை தயாரித்து இயக்கி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. தமீம் அன்சாரி இசையமைச்சிருக்காரு. கதை திரைக்கதை வசனம் இதய நிலவன் பண்ணியிருக்காரு. சிபி சக்கரவர்த்தி கேமராமனா ஒர்க் பண்ணியிருக்காரு. சுப்பிரமணி, பலகருப்பையா, வையாபுரி, ஹலோ கந்தசாமி, மீசே ராஜேந்திரன், வெற்றிவேல் ராஜா, அசோக் தமிழ், விஜே அர்ச்சனா, ஜெயச்சந்திரன், மது, சஞ்சய், கயல் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விரல் புரட்சி அப்படி கூட சொல்லிடலாம். விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்தி அரசு திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்கம் பணி அமைக்கிறக்காண்டி விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்க. சில விவசாயிகள் அதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஸோ இவங்க கோர்ட்ல கேஸ் போட்டு விவசாயி வென்றாரா வீழ்ந்தாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் கதை. இந்த கதையில அண்ணன், தம்பி, மச்சினே, மாமே உறவு முறைகளும் ஒரு பலப்படுத்தி சொல்லப்படுத்திருக்கு. அதோட காதல் காட்சி இதில் இணைச்சிருக்காங்க. ஸோ ஒரு மென்மையான காதல் கதை. அதோட இந்த படத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவமா ஒரு சொன்ன படமா தான் இந்த படம் பார்க்கும்போது, முதல்ல நம்ம எல்லாருமே விவசாயி மகன் தான். நமக்கு ஆணி வேர் விவசாயம் தான். இன்னைக்கு விவசாயத்தை பத்தி தெரியாம இன்றைய தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா 90% விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50% விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விவசாயம்ன்றது 10-15% தான் பண்ணிட்டு இருக்கு. மீதியெல்லாம் நகர்ப்புறங்கள்ல குடியேறிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு திருப்பூரா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், அந்த ஊர்ல இருந்து ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு பகுதியே ஒரு மாவட்ட அளவில் இருக்க மாதிரி கிராமப்புறங்கள்ல புலம்பெயர்ந்து நகரத்துல குடியேறிட்டாங்க. ஸோ நம்மளெல்லாம் சேர்த்து தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா திருப்பூரும் சரி, கோயம்புத்தூரும் சரி, எல்லா நகரங்கள்லையும் சென்னை உட்பட விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க விவசாயத்துல போதிய வருமானம் இல்லாதனால தான் எல்லாமே புலம்பெயர்ந்து நகர்ப்புறங்களை குடியேறிட்டு இருக்காங்க. ஆனா விவசாயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் விவசாய நிலங்களை வெறும் பெரிய ஊர்ல ஜமீன்தாரு, மிராசுதாரர், பெரிய பெரிய ஆளுகிட்ட ஒரு நிலத்தை ஒப்படைச்சிட்டு நகர்ப்புறங்களுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லா ஊர்லயுமே தெரியும். நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நாம இப்படித்தானே வந்திருக்கோம், நம்மளும் இப்படித்தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் புரிய வரும். ஸோ ஆனா அங்க விவசாயம் பண்றவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வாழை போட்டாலும் சரி, நெல் போட்டாலும் சரி, பருத்தி போட்டாலும் சரி, எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்கு. அதுல தெரியாம நிறைய பேர் விவசாயம் செஞ்சு ஓஹோன்னு வாழ்றவங்களாம் இருக்காங்க. தனியார் நிறுவனம், அரசு நிறுவனங்களை வேலை செய்யறவங்க வாங்குற சம்பளத்தோட விவசாயி அதிகம் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை நுணுக்கம் பார்க்கறதில்ல என்பதை தாண்டி கீழே இறங்கி யாரும் வேலை செய்யறதில்ல அப்படிங்கிறதா உண்மை. ஆனா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை சொன்ன படமா தான் இந்த படம் பார்க்க முடியுது. இதுல சுப்பிரமணி கதை நாயகனா வர்றாரு. அவர் ஏற்கனவே வெள்ளிமலை அப்படிங்கிற படத்துல ஒரு மூலிகை மருத்துவத்தை பத்தி சொன்னார். அவர் தான் அந்த படத்தோட நாயகன் வந்தார். ஒருவேளை இந்த படக்குழுவும் அதை பார்த்துருப்பாங்க போல. ஸோ நம்ம கதைக்கு இவர் தான் சரியா வருவார்னு சொல்லி சுப்பிரமணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சுப்பிரமணியம் தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்துக்கு மேல பயணிச்சுக்கிட்டு வர்றாரு. சூப்பர்குட் அப்படி நிறுவனத்துல இவர் ஒரு கதை இயலாக்கலா இருந்தாரு. பெரிய பெரிய நடிகர்கிட்டலாம் கதை சொல்லி அது சில இடையூறு காரணமா படம் பண்ண முடியா போச்சு. பிற்பகுதியில் அவர் முண்டாசுப்பேட்டத்திலிருந்து தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு தமிழ் சினிமால வாரத்துல 5 படம் வந்துச்சுன்னா 2-3 படத்துல அவர் இருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிஸி நடிகர் ஆயிட்டாரு. அவர் இயக்குவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு நல்ல நடிகரா, குணச்சித்திர நடிகரா, கதாநாயகனுக்கு அப்பாவா, கதாநாயகிக்கு அப்பாவா, ஒரு முதியவரா அப்படி நிறைய பல்வேறு கேரக்டர் நடிச்சு தமிழ் சினிமாவில் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. அவரை தொடர்ந்து பலகருப்பையா ஒரு அரசியல்வாதியா வர்றாரு. அவர் கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஹலோ கந்தசாமி இந்த மற்ற படங்கள் இதுவரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல இந்த படத்துல அவருக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வையாபுரி ஒரு குடிகார தந்தையா வந்தா கூட அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்திருக்கு எல்லாருமே அவங்க பாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கௌரவ தோட்டத்தில் அந்த படத்தோட கதை திரைக்கதை எழுதின இதய நிலவரம் ஒரு வக்கீலா வர்றாரு. விவசாயிக்கு ஆதரவா ஒரு வக்கீல் வரும்போது இவர் அரசு தரப்பு வழக்கறிஞராக வர்றாரு. இவரோட வாத திறமை படத்துக்கு நல்லா இருக்கு. அதை தாண்டி இவரோட வசனங்கள், தமிழ் உச்சரிப்பு ரொம்ப தெள்ளத்திலோ ஒரு வழக்கறிஞர் எப்படி வாதாடுவார், எப்படி உச்சரிப்பாருங்கிறதுக்கு இவர் நல்ல ஒரு முன்னுதாரணமா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு.
அசோக் தமிழன் இந்த படத்துல வில்லன் நடிச்சிருக்காரு. அதோட தயாரிப்பு மேற்பார்வையும் படத்துல இவர் அந்த பொறுப்பும் பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. வில்லனுக்கு ஒரு பொருத்தமான தோற்றம், உடல் அமைப்பு எல்லாமே ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அவரும் இந்த படத்துல சிறப்பாக பண்ணியிருக்காரு. இனி அடுத்தடுத்து அவர் தமிழ் சினிமாவில் அவர் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சினிமா பார்வையிலனா இனி அவர் நிறைய படத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லா கதாபாத்திரங்களும் இந்த படத்துல வந்து கதையோட வாழ்ந்து பொருந்தி கதைக்கே அப்படி தன்னை அர்ப்பணிச்சு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்ம கண்டிப்பா வரவேற்றாகணும். ஏன்னா இது நம்ம மண்ணை பத்தி சொன்ன படம், விவசாயத்தை பத்தி சொன்ன படங்கிறனால இந்த படத்துக்கு கொடுக்குற மரியாதை வந்து நம்ம மண்ணுக்கு செய்யற ஒரு மரியாதையை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ விவசாயத்தை பற்றி சொன்னதுனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பூர்வீகம் வந்து விவசாயம் தான். எல்லாருமே விவசாயம் செஞ்சு படிப்படியாக அதுலேருந்து பிரிஞ்சு கிளைகளாக பிரிஞ்சு இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆன பிறகு அவங்க தொழில் முறைகளை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்குற மரியாதை வந்து நம்மளே மதிக்கிறது, நம்ம முன்னோர்களை மதிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் இந்த இளைஞர்களுக்கு வேணால் இந்த விவசாயத்தோட அருமையும் அதோட மகத்துவம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி எதிர்வரும் காலத்தில் சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக உருவாகும் போது அப்போ விவசாயம் தான் மூலதனம், விவசாயம் தான் முக்கியம் அப்படிங்கிற அருமை போக போக நமக்கெல்லாம் நிச்சயமாக தெரிவிக்கிறோம். பொதுவாக தெரியும், நம்ம தாத்தா காலத்தில் வந்து அந்த விவசாயங்கிறது ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னா வெயில் நின்று வேலை செய்யணும், சேத்துல நடந்து வேலை செய்யணும். ஸோ அதை வந்து பெரும்பகுதி யாரும் விரும்புறது இல்லை. ஸோ அதெல்லாம் இல்லாதனால நம்மளே நகர்ப்புறங்களுக்கு வந்திருக்கோம். நான் உட்பட அப்படி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தாத்தா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து வெயில் நின்று வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து அப்பாங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, டே கொஞ்சம் படிடா, படித்தா நிழலில் உட்காந்து வேலை செய்யலாம்டா அப்படின்னு சொல்லியிருப்பதை கேட்டிருப்போம். எங்கள் அப்பா காலத்தில் வந்து டே ஒழுங்கா படிடா, காத்தாடிக்கு கீழே உட்காந்து வேலை செய்யலாம்டா அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு காலத்துல ஒழுங்கா படிடா, தூசி படியாம ஏசியில் உட்காரலாம் அப்படின்னு இன்றைக்கு சொல்ற தலைமுறை காலத்து காலம் மாறிக்கிட்டு வருது. ஆக மொத்தம் எல்லாருமே விவசாயத்திலேருந்து விலகி விலகி போறாங்க. ஸோ விவசாயம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது, நமக்கு எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமா விவசாயி மேல ஒரு தனி மரியாதை நிச்சயமா வரும். அதை தாண்டி இந்த படத்துல ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதய நிலவன் அந்த கதவசனத்துல வந்து அரசாங்கத்தை கடுமையா சாடி இருக்காரு. ஆனா அது பெரிய அளவுல யாரும் கவனிக்கல அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பாத்தீங்கன்னா, அரசு ஒரு திட்டம் போட்டு அதை விவசாய நில கையகப்படுத்துற பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அப்புறாணிய நிலத்தெல்லாம் போடுறாங்க. அதாவது ஒரு சும்மா 40 சென்ட் 20 சென்ட் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இவங்க நிலத்தை தான் பிடுங்குறாங்க. ஆனா அந்த பிளான் போடுறது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் போடும்போதே அங்க இருக்க அந்த ஆபீஸ் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க, அதை தாண்டி அரசு ஊழியர்கள், மந்திரிகள், மாவட்டம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஒண்ணுமே இல்லாத சின்ன ஊர்ல போய் நிலத்தை நிறைய வாங்கி போட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க என்னடா இந்த ஊர்ல வந்து இவங்க எல்லாம் நிலத்தை வாங்குறாங்கன்னு நம்ம எல்லாம் யோசிப்போம். ஒரு சென்ட் வந்து 7000 8000 10,000 இந்த மாதிரி கொடுத்து வாங்குவோம். திடீர்னு இவங்க இடத்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அரசு வந்து இந்த பக்கம் ஒரு புறவழிச்சாலை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தான் அடவிட நம்ம 7000க்கு விட்டோம் 8000க்கு விட்டு வைப்போம். ஆனா அந்த புறவழிச்சாலை போடும் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 7 லட்சம் 10 லட்சம் அப்படிங்க. இது வந்து எவ்வளவு பேத்துக்கு ஒரு வைத்தறிச்சல் கொடுக்கும். ஸோ இதுதான் படத்தை நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து இன்னும் பகிரங்கமா பார்த்தோம்னா கூர்ந்து கவனிச்சோம்னா அரசாங்கத்தையும் அரசு அலுவலகத்தை வேலை செய்யறவங்க கடுமையா சாடுற ஒரு விஷயம். ஆனா பெரிய நடிகர் இந்த படத்தை நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய அளவுல எதிர்குரல் வந்திருக்கும். ஆனா சின்ன நடிகருங்கிறதுனால இது யாரும் கவனிக்கல. ஆனா சொன்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு முக்கியமான உண்மையை சொல்லியிருக்காங்க. எல்லா ஊரும் நடக்கிறது தான். நிறைய பேர் நிலத்தை கொடுத்த பிறகு அடடா நான் 8000 கொடுத்தேன் 10,000 கொடுத்தேன் இன்னைக்கு வந்து 8 லட்சம் போதே அப்படிங்கிற ஒரு கூக்குரலை வந்து எல்லா ஊர்லையும் கேட்டிருப்போம். நானும் கேட்டிருக்கேன், இதுல அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயம் அந்த படம் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திருங்க.